ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,100 வந்து ஸ்டாடில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாடில்ன்ற ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் அந்த க்ளோஸ்க்குள்ளே அந்த மிட்லைன் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து நான் ஒரு ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா பை, கீழே வந்துச்சுன்னா செல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் 24,100 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 24,000 பிஇ ரேஞ்சில் தான் கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அப்போ எங்கே வரைக்கும் போகும்னா 24,100 பிஇ வரைக்கும் போகும். அதாவது அந்த ஹை வரைக்கும் போகுன்ற கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்த ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 24,100க்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னும் அனதர் 1 ஹவரில் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 24,200, 24,150 சிஏ லெவல்ஸ் எல்லாமே இந்த ஓப்பன் லைனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வந்தால், க்ளோஸை விட கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ட்ரி. மார்க்கெட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ட்ரி, இல்லைன்னா இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் அதே ரேஞ்சில் தான் இருக்குது, தவிர மார்க்கெட் வந்து கீழே வரவே இல்லை. அதே மாதிரி மேலேயும் போல் நான் வந்து 24,200 புட் எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் க்ளோஸ் இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்தது. திருப்பி வந்து ஒரு ஸ்லைட் ரிஜெக்ஷன். எவ்வளோ நீட்டாக இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதே உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.